பங்காளிகளா ஃபர்ஸ்ட் டே ஐபிஎல் மேட்ச் சும்மா தீயா இருந்துச்சா? அந்த அளவுக்கு மேட்ச் நல்லா இருந்துச்சா? மேட்சா தீசா பத்தானி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாப்ள. உண்மைதாங்க. மேட்சை விட தீசா பத்தானி டான்ஸ் தான் வெறித்தனமா இருந்துச்சு. லூப் மோட்ல போட்டு பார்த்துட்டு இருக்கேன். வேற யாராவது என்ன மாதிரி அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம மேட்ச் ரிவ்யூக்குள்ள போயிடுவோம். நேற்று முதல் மேட்சான கேகேஆர் ஆர்சிபி நடக்குது. ஒரு நிமிஷம் இருக்க, தீசா பத்தானி மறக்க முடியல, மறந்துட சொல்கிறேன். சரி, ஓகே. கேகேஆர் ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த மேட்ச் வந்துட்டு ஒன் சைடட் கேமாக தான் போச்சு. ஆர்சிபி அசால்ட்டாக அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. டாஸை வின் பண்ண ஆர்சிபி பவுலிங்கை தேர்வு பண்ண கேகேஆர் பேட்டிங்க்கு வந்தாங்க. குவிண்டன் டிகாக் அதிரடியாக ஆடுவார்னு எதிர்பார்த்தப்ப ஹேசல்வுட் அசால்ட்டாக அவருடைய விக்கெட்டை தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரஹானாவும் சுனில் நரேனும் அண்டர் ரன் பார்ட்னர்ஷிப் அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பாக ரஹானே நல்லா ஆடுவாரா, வயசான ஒருத்தரை கேப்டனாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வைக்கப்பட்டப்போ, நான் அதை விட நல்லா ஆடுவேன் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு அருமையான இன்னிங்ஸ் ஆடி இருப்பார். முதல்ல ஸ்லோவாக ஆடிட்டு அதுக்கப்புறம் அதிரடியை காட்டி இருந்திருப்பார். இதனால் மேட்ச்சில் அவரும் 50 அடிச்சிருந்தார். 31 பாலுக்கு 56 ரன்கள் அடிச்சிருந்தார். அவருக்கு உறுதியாக ஆடின கேகேஆர் பேட்ஸ்மேன் 44 ரன்களை 26 பாலுக்கு குவிச்சிருந்தார். ரெண்டு பேருமே அதிரடி ஆடி இருந்தாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு கேகேஆர் பேட்ஸ்மேனும் நல்ல ஆடலன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் குருணால் பாண்டியா தான். குருணால் பாண்டியா தான் நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார். ஏன்னா 3 முக்கியமான விக்கெட்ஸு வீழ்த்தி இருந்தார். வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரஹானாவுடைய விக்கெட்டை முதல்ல தூக்கிடுவார். அடுத்தடுத்த 2 விக்கெட்டுமே போல்டுங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின் பவுலிங் போட்டால் எப்படி போட முடியுமோ அந்த மாதிரி தாங்க போட்டார். ஸ்பீடாக போச்சு பால். ஸ்பீடாக போய் கட் ஆனதாலேயே வெங்கடேஷ் ஐயர்லையும் சரி, ரிங்கு சிங்காலையும் சரி பாலை வந்து கணிக்கவே முடியல. 2 பேருமே போல்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி போல்டை தான் வந்துட்டு சுயாஸ் பட்டேலும் வந்து ஆண்ட்ரே ரசல் எடுத்தாப்படி. ஸோ பவுலிங்கை வந்து டைட் பண்ணிட்டாங்க மிடில் ஓவர்ஸில். முதல்ல சொதப்பினாலுமே டைட் பண்ணதால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கேகேஆரால் வந்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் மிடில் ஆர்டர் சொதப்பினதால் கடைசியில் வந்துட்டு சொதப்பலான ஒரு முறையில் முடிச்சிட்டாங்க. முக்கியமாக ஆர்சிபி பவுலிங்கில் குருணால் பாண்டியா நேற்று பாராட்டப்பட்டிருந்தாலுமே அவரை விட அதிக பாராட்டுக்கு உள்ளாகக்கூடியவர் தான் ஹேசல்வுட்னு சொல்லலாம். ஹேசல்வுட் தான் முதல் 2 ஓவரை டைட் பண்ணி கொடுத்தாரு. கடைசி ஓவருமே டைட் பண்ணார். கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா 4 டாட் வச்சுருப்பார். எந்த ஒரு பவுலர் அப்படி வைக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன். நேற்று அவர் 4 ஓவருக்கு 22 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு 4 எட்ஜு பட்டு போச்சு. எட்ஜு பட்டு போகலான்னு சொன்னால் 18 ரன் தான் கொடுத்துருப்பார் மொத்தமாகவே. ஸோ அந்தளவுக்கு டைட்டாக அருமையாக பவுலிங் போட்டிருந்தார் ஹேசல்வுட். உண்மையிலே செமையான பை ஆர்சிபிக்கு. ஹேசல்வுட்டு சூப்பராக பவுலிங் போட்டார். ஸோ இப்படியாக 174 ரன்கள் அடித்து கேகேஆர் வந்துட்டு 175 டார்கெட்டை செட் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்தாங்க. ஓப்பனர்ஸாக ஃபில் சால்ட்டும் விராட் கோலியும் இறங்கி இருந்தாங்க. 2 பேரும் அதிரடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக ஃபில் சால்ட்டு, யாருங்க இந்த மனுஷன் சும்மா பலார்னு அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு கடத்தில் ஸ்லோவானார். 20 பாலுக்கு அப்புறம் ஸ்லோவானார். அப்படி ஸ்லோவாகலன்னு சொன்னால் 30 பாலுக்கு அவர் 70 ரன் கூட அடிச்சிருப்பார். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டு இருந்தார். 25 பாலுக்கே அவர் 50 அடிச்சிட்டாரு. 95 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க விராட் கோலியும் ஃபில் சால்ட்டும். முக்கியமாக விராட் கோலி வந்து சமாதிரடியாக ஆடி இருந்தார். முதல் பாலே 4, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டில் 2 6 அடிப்பாருங்க தொடர்ச்சியாக பேக் டு பேக்கு. வெறித்தனமாக இருந்துச்சு. முதல் 6 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். செகண்ட் 6 வந்துட்டு லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகும். சூப்பராக ஆடினார். அதிரடிக்கெல்லாம் அதிரடியை காட்டினாங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் வெறும் 9 ஓவர்லேயே 100 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன, பின்னாடி வரவங்களுக்கு ஈஸியாக போயிருமில்ல. அதனால் பின்னாடி வரவங்க வந்துட்டு எப்பவும் போல் ஆடினாங்க. ரஜத் பட்டிதார் பின்னாடி வந்து செம அதிரடியாக ஆடி இருந்தார். ஃபில் சால்ட் 31 பாலுக்கு 56 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போக, அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி பேட்ஸ்மேன் எல்லாருமே விராட் கோலி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு சில அதிரடிகளை காட்டினாங்க. ரஜத் பட்டிதார் குறிப்பாக அதிரடியை காட்டியிருந்தார். ஒரு கேப்டனா ஒரு குவிக் ஃபயர் இன்னிங்ஸ் அடிச்சிருந்தார். 16 பாலுக்கு 34 ரன்களை குவிச்சிருந்தார். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வெறும் 16.2 ஓவர்லேயே 22 பால் மிச்சம் வச்சு ஆர்சிபி மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஆர்சிபி ஜெயிச்சதால கான்ஃபிடன்ஸோடு அவங்க வருவாங்க. முன்னாடியெல்லாம் நிறையா மேட்ச் தோப்பாங்க இல்லையா? பட் ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஜெயிச்சதால இனிமேல் கான்ஃபிடன்ஸாக இருப்பாங்க. நேற்று மேட்ச் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆர்சிபி ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக அவங்களுடைய பங்கை பண்ணியிருந்தாங்க. கேப்டன்ஷிப்பும் ரஜத் பட்டிதார் பண்ணியிருந்தார். ரஹானாவும் கேப்டன்ஷிப் நல்லா தான் பண்ணியிருந்தார். செகண்ட் பேட்டிங் டாஸை வின் பண்ணாங்க ஆர்சிபி. அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அதனால தான் ஆர்சிபி ஜெயிச்சாங்களே தவிர ரஹானா மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. கேப்டன்ஷிப்பில் ஒரே ஒரு மாற்றம் வேணால் பண்ண முடியும். வெங்கடேஷ் ஐயரை 3 அனுப்பிட்டு இவர் 4 இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மற்றபடி 2 கேப்டனுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க அவங்கவுங்க சைடில் இருந்து.
ஸோ இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க எந்த அளவுக்கு இந்த மேட்ச்ச என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா பை பை.